தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்பிக்கை ஒன்றவனுக்கு இறைவன் 4 திசையும் கிழக்காகவே படைக்கிறான். இன்றைய நாள் விஸ்வாச வருடம் தை 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 1/2/2026 பூச நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். இன்று தைப்பூச திருநாள். ராசி கடகராசியில் சந்திரன் உள்ளது. திதி பௌர்ணமி, யோகம் பிரீத்தி, கரணம் பத்திரை. இன்று சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்கு, குறிப்பாக மூல நட்சத்திரக்கு. இன்றைய நல்ல நேரங்கள் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலையில் 3:30 மணி முதல் 4:30 மணி வரை, ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. இன்றைய அமிர்தாதி யோகம் சித்த யோகம். இன்று வார சூளை மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மேச ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இன்று உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படுகின்றன. தொழில் சம்பந்தப்பட்டதில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் நாளாக மாறுகின்றன. புதிதாக வேலை தேடுபவர்கள் இன்று நிச்சயமாக தேடலாம். உயர் பதவிகள் அனுகூலமாக இருக்கின்றன. சொத்து சேர்க்கைகள் சிறப்பாக இருக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கும் காலகட்டத்தில் தன தானிய விருத்தி ஏற்படுகிறதாக நிச்சயமாக உண்டு. இன்று தொலைதூர பயணங்கள் அனுகூலமாக இருக்கும். வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கின்றன. உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருக்கின்ற ராகு பகவான் சிந்தனைகளை அதிகரிக்க செய்வார். இன்று புதிய விஷயத்தில் சிந்தனைகள் வருகின்ற காலகட்டமாக இருக்கின்றன. இன்று குறிப்பாக முருகர் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக மாரியம்மன் வழிபாடு இன்று இரு வழிபாடுகள் உங்களை நல்வழியாக வழிநடத்தக்கூடிய நாளாக இருக்கின்றன. இன்று அதிர்ஷ்ட எண்களாக 1ஆம் நம்பர் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நிறமாக ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறங்கள் இன்று அதிர்ஷ்ட யோகத்தை தர வல்லதாக உள்ளன. ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இன்று பயணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருக்கும். புது தகவல்கள் உங்களை நோக்கி வருகின்ற காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் பாக்கியஸ்தானத்தில் 4 கிரகங்கள் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிர பகவான் இருப்பது மிகுந்த யோகத்தை தருகின்றன. 11ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்து உங்களுக்கு தர வேண்டிய, உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயத்திலும் கொடுக்க வல்லதாக இருக்கின்றன. இன்று குறிப்பாக லாபகரமான லட்சுமி கடாட்சமான நாளாக சஞ்சாரம் செய்கிறார். இன்று புது முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பொருளாதார விருத்தி ஏற்படுகின்ற நாளாக இருக்கின்றன. கடனை அடைக்க இன்று நாள் நல்ல நாளாக இருக்கின்றன. சிறு தொகையை எடுத்து வைத்து விட்டால் வருகின்ற நாளில் அடைக்கக்கூடிய வழிவகை இருக்கும். இன்று மகாலட்சுமி அம்சத்தை வழிபாடு செய்வது சிறப்பு. குறிப்பாக குபேர மந்திரத்தை சொல்லி வர இன்று யோகமாக இருக்கின்றன. இன்று உடல் நிலையில் மிகுந்த முன்னேற்றம் உண்டு. வேலைக்கு புதிதாக சிந்திப்பவர்கள் வேலை மாற்றத்துக்கு இன்று அனுகூலமாக நாளாக இருக்கின்றன. இன்று ராசி எண்களாக குறிப்பாக 6ஆம் நம்பர் மற்றும் வெள்ளை நிறங்கள் இன்று யோகத்தை தருகின்றன. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கைகள் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் கொடுக்கக்கூடிய கால சூழ்நிலையாக இருக்கின்றன. எந்த ஒரு செயலும் சிந்தித்து செயல்படுவது முக்கியம். வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது சில வேகத்தை தவிர்ப்பது மிக மிக முக்கியம். அது தவிர இன்று வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் உண்டு. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்று அனுகூலமாக இருக்கின்றன. தொழில் சம்பந்தப்பட்ட தொடங்க இன்று புது வாய்ப்புகள் பிறக்கின்றன. இன்று மன அமைதி ஏற்பட, சாந்தம் ஏற்பட தியானம் செய்வது மிகுந்த யோகமாக இருக்கின்றன. கடவுள் வழிபாடுகள், குறிப்பாக இன்று பெருமாள் வழிபாடுகள் மற்றும் பைரவர் வழிபாடுகள் செய்வது இன்று உங்களுக்கு யோக பலனை கொடுக்க வல்லதாக இருக்கின்றன. குறிப்பாக இன்று புது முயற்சியாக வீடு சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட தொடங்க இன்று ஒரு சிறு தொகையை எடுத்து வைத்தால் வீடு கட்டுவதற்கு மிகுந்த யோக பலனை கொடுக்கின்ற நாளாக இருக்கின்றன. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ராசி எண்களாக இன்று 5ஆம் நம்பர், குறிப்பாக பச்சை மற்றும் வெள்ளை நிறங்கள் இன்று உங்களுக்கு யோகத்தை தருகின்றன. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மன அமைதி இன்று மிக முக்கியம். சில பதட்டங்கள் ஏற்பட்டு பின்னர் மதியத்துக்கு பின் விலக வாய்ப்பு உண்டு. இன்று குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கின்ற நாளாக உள்ளன. இன்று பொறுமையுடன் செயல்பட்டால் உலகத்தை வெல்லக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன், புதன் இந்த சுப கிரகங்கள் இருப்பதால் கூட்டு என்ற வகையில் ஆதாயங்கள் ஏற்படுகின்றன. கொடுக்கல் வாங்கல்கள் சரியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கின்றன. வேலை சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் மிக மாறுதல் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய அனுகூலம் உண்டு. தொழில் சம்பந்தப்பட்ட விருத்திக்கு இன்று சுப நாளாக இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட வயதுடைய ஆண்கள், பெண்கள் இன்று திருமணம் சம்பந்தப்பட்டதுக்காக இறைவனை வேண்டினால் நிச்சயமாக அனுகூலமாக இருக்கும். இன்று உங்களுக்கு புனித நீர் ஆடுதல்,
புனித தீர்த்தங்கள் பயன்படுத்துதல் இது உகந்த நாளாக இருக்கும். இன்று உங்களுக்கு வழிபாட்டுக்காக முருகர் சம்பந்தப்பட்ட வழிபாடு, குறிப்பாக பகவதி அம்மன் வழிபாடு இதெல்லாம் யோக பலனை கொடுக்க வல்லதாக இருக்கின்றன. இன்று அதிர்ஷ்ட எண்ணாக 2ஆம் நம்பர் மற்றும் இளம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறங்கள் உங்களுக்கு யோகத்தை தருகின்றன. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று அரசாங்க ஆதரவு பெறுகின்ற காலகட்டமாக இருக்கின்றன. சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் வீட்டை பார்ப்பதால் வேலை சம்பந்தப்பட்டதில் குறிப்பாக அரசு வழியில் முக்கியத்துவம் கொடுக்கும். நிரந்தர வருமானத்துக்கு நிலையான வாய்ப்புகள் கிடைக்கின்ற வாய்ப்பாக இருக்கின்றன. வெளிநாடு வெளிமாநில தொடர்புடைய விஷயங்கள் இன்று அனுகூலமாக இருக்கும். இன்று உடல் நிலையில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக இன்று திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவசரம் வேண்டாம் என நிச்சயமாக இன்று தவிர்க்க வேண்டிய நாளாக உள்ளன. இன்று தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுக்கலாம். கடனை அடைக்க சிறு தொகையை இன்று எடுத்து வைத்தால் கடன் அடைய அதிக வாய்ப்புகளாக இருக்கின்றன. குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்று முன்னேற்றங்கள் உண்டு. குழந்தைகள் உங்களுக்கு பெருமிதம் சேர்க்கக்கூடிய நாளாக இருக்கின்றன. உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க, தனயோகம் பிறக்க இன்று வழிபட வேண்டியதாக சூரிய நமஸ்காரம் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக விநாயகர் அகவல்கள் சொல்லி வர இன்று மிகப்பெரிய மாறுதல் ஏற்படுகின்ற நாளாக இருக்கின்றன. இன்று யோகத்தை கொடுக்கின்ற இன்று யோகத்தை கொடுக்கின்ற எண்களாக 6ஆம் நம்பர், குறிப்பாக சில்வர் நிறம் இது யோகத்தை கொடுக்க வல்லதாக இருக்கின்றன. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். எதிர்பாராத ஆதரவு, எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கிற நாளாக உள்ளன. இன்று தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டமாக இருக்கின்றன. கண்டகச்சனியின் தாக்கம் சில காலகட்டம் குறைகின்ற நாளாக இன்று சிறப்பாக இருக்கின்றன. இன்று உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன் இந்த கிரகங்கள் மிகுந்த யோகத்தை தருகின்ற காலகட்டமாக இருக்கின்றன. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கின்ற நாள், வேலையில் பிரச்சனை ஏற்படுவர்களுக்கு தீர்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக சொத்து சேர்க்கைக்கு இன்று ஒரு அனுகூலம் கிடைக்கும். தனயோக ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கின்றன. பிரிந்த குடும்பங்கள் சேருகிற காலகட்டமாக, பிரச்சனைகள் விலகி நல்வாய்ப்பாக முத்தாக மலர்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யாராவது நோய் நொடிகள் சம்பந்தப்பட்ட, குழந்தை சம்பந்தப்பட்டதுக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்டது பார்த்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும். இன்று கனகதாரா சோத்திரம் இன்று சிறப்பாக உங்களுக்கு யோக பலனை தருகின்ற காலகட்டமாக இருக்கின்றன. சந்தான சம்பந்தப்பட்ட மந்திரங்களும் பயன்படுத்த இன்று மிகுந்த யோகத்தை தரும். இன்று அதிர்ஷ்ட நிறமாக இன்று பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண்ணாக 5ஆம் நம்பர் இன்று யோக பலனை தருகின்றன. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று யோக பலனை தருகின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசியில் கர்மஸ்தானம் 10வது வீட்டில் சந்திர பகவான் இருந்து 4ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது தனதானிய விருத்தி ஏற்படுகின்ற காலகட்டம், பதவி உயர்வு கிடைக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. சொத்து சேர்க்கைக்கு இது ஒரு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். உங்கள் 4ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இன்று நல்ல நிலையில் இருப்பதால் பொருளாதார விருத்தி உண்டு. தனதானிய விருத்திகள் அற்புதமாக இருக்கின்றன. இன்று குறிப்பாக இன்று புது முயற்சிகளாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விருத்தி அடையும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் இன்று உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு யோகத்தை தர வல்லதாக இருக்கின்றன. இது சில மாற்றங்கள், நிலைகள், ஒரு விஷயத்தில் புது விஷயத்தில் தொடர்புகள், சில தூர பயணங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. சூரிய பகவான் இன்று யோகத்தை தருகின்ற காலகட்டமாக இருப்பதால் இன்று சூரிய நமஸ்காரம் செய்வது சிறப்பு. குறிப்பாக அம்பாள் வழிபாடு, இன்று சக்தி வடிவத்தில் இருக்கிற அம்பாள் வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். தட்சிணாமூர்த்தி வழிபாடும் சிறந்த யோகத்தை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்ட எண்ணாக 1 மற்றும் மஞ்சள் நிறங்கள் இன்று அற்புத யோகத்தை தருகின்றன. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் முழு பலத்துடன் செய்கிறார். இன்று உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விருத்தி செய்ய வேண்டிய நாளாக இருக்கின்றன. புது பதவிகள், புது யோகங்கள் வரும். 1க்கு 2 முறை யோசனை செய்து இந்த விஷயத்தில் செயல்பட வேண்டிய நாள். இந்த தொழிலுக்காக முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை விருத்தி செய்ய வேண்டிய நாளாக இருக்கின்றன. மாணவர்கள் கல்விக்காக முக்கியத்துவம் கொடுத்து படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்கின்றன. குறிப்பாக டியூஷன் சம்பந்தப்பட்டது, வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மாணவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இந்த புது முயற்சியில் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு. பஞ்சமஸ்தானத்தில் இருக்கின்ற சனி பகவான் இன்று சில மந்தமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புண்டு. ஆனால் சோம்பலிலிருந்து மதியத்துக்கு மீண்டெழுவீர்கள் என்பது மாற்றுக்கருத்தல்ல. இன்று IELTS, TOEFL, GRE இது போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாமில் சிறப்பாக செயல்பட வேண்டிய நாளாக இருக்கின்றன. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் இன்று பொறுமை காக்கவும். பின் வருநாளில் பார்க்கலாம். இன்று யோகத்தை தருகின்ற நிறமாக பச்சை நிறங்கள் செயல்படுகின்றன.
அதிர்ஷ்ட எண்களாக 5 மற்றும் 9 இந்த எண்கள் உங்களுக்கு முழு பலத்துடன் வலிமையுடன் செயல்படுகின்றன. தனுசு ராசி அன்பர்களே, தடைகளை உங்களுக்கு உடைத்தெறிய வேண்டிய நாளாக இருக்கின்றன. குறிப்பாக சந்திராஷ்டமம் இருப்பதால் முழு கவனத்துடன் பொறுமையாக செயல்பட்டாலே அனைத்திலும் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு. இன்று கோபத்தை குறைத்தால் இந்த நாள் உங்கள் பக்கம் இருக்கும். இன்று முக்கிய முடிவுகளாக புது விஷயத்தில் செயல்பட வேண்டியதாக குடும்ப விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தவும். இறை வழிபாடு இன்று உண்டு. குலதெய்வ அனுகிரகம் ஏற்படுவதால் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள், இறை அருள்கள் உண்டு. புதிய ஆன்மீக குருமார்களை சந்திப்பது மிகுந்த சிறப்பான நாளாக இருக்கும். இன்று முக்கிய ஆவணத்தில் எந்த விஷயத்திலும் கையெழுத்திட வேண்டாம். புது ஒப்பந்தங்கள் வந்தாலும் ஒரு நாளை தள்ளி போடுவது சிறப்பாக இருக்கும். இது உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள். குறிப்பாக இன்று சிந்திக்க வேண்டிய, செயல்படுத்த வேண்டிய நாளாக இன்சூரன்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட், எல்ஐசி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முக்கிய கவனம் செலுத்தலாம். இன்று வண்டி வாகனங்கள் மட்டும் பொதுவாக போனால் போதும். வரும் நாளங்கள் மிகுந்த சிறப்பாக இருக்கும். இன்று அதிர்ஷ்ட எண்களாக மஞ்சள் நிறமும், அதிர்ஷ்ட எண்ணாக 3ஆம் எண்கள் இன்று யோக பலனை தரும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், இன்று உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். உழைப்புக்கேற்ற உயர்வு பெறுகின்ற காலகட்டமாக இருக்கின்றன. இன்று புது விஷயத்தில் அற்புதமாக நடைபெறுகிற காலகட்டத்தால் புது படிப்பு, தொழில் சம்பந்தப்பட்டது, வேலை சம்பந்தப்பட்ட நாட்டங்கள் அதிகரிக்கும் நாளாக இருக்கின்றன. இன்று குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் நடைபெறுகிற காலகட்டம். திருமண முயற்சிக்கு, மிகுந்த கூட்டு சம்பந்தப்பட்ட முயற்சிக்கு பலிதம் கிடைக்கின்ற நாளாக இருக்கின்றன. இன்று உங்கள் ராசியில் 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன். வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற, வேலையில் உயர் பதவி கிடைக்கின்ற ஒரு அனுகூலமாக இருக்கும். இன்று வாக்குப்பளிதம் அதிகரிக்கும், நல்லதே சொல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் ராசி அதிபதி 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தால் சில பயணங்கள், தொலைதூர விஷயத்தில் அனுகூலமாக இருக்கும். வீடு, இடம், சொத்து, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்டதில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பாக இருக்கின்றன. குறிப்பாக வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்று கவனம் செலுத்தவும். புது விஷயத்தில் கையெழுத்திட வேண்டாம். ஒரு நாள் தள்ளி கையெழுத்திட்டால் மிகுந்த யோகமாக இருக்கும். இன்று பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில கவனங்கள். இன்று ராசி எண்களாக இன்று 9ஆம் எண், குறிப்பாக நீலம் மற்றும் மெரூன் நிறங்கள் இன்று யோகத்தை தருகின்றன. கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக போட்டி மனப்பான்மையில் வெற்றி பெறுகின்ற நாளாக இருக்கின்றன. இன்று உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் விலகின்ற நாளாக இருக்கும். குறிப்பாக இன்று புது முயற்சிகள் செய்ய வேண்டிய நாள். தொட்டதை அனைத்தும் வெற்றிகரமாக மாறுகின்ற நாளாக இருக்கின்றன. குறிப்பாக உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் இன்று யோக பலனை தருகின்றார். இன்று வருமான வாய்ப்புக்கு அதிகம். குறிப்பாக வெளிநாடு, வெளிமாநிலம், தொலைதூர விஷயத்தில் அனுகூலமாக இருக்கும். இன்று வாக்குப்பளிதும் அதிகரிக்கிறதாக சனி பகவான் இன்று உறுதுணையாக இருக்கிறார். முதலீடு செய்ய இன்று சிறந்த நாள். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்ற 4 கிரக சேர்க்கைகள் முதலீடு செய்ய, வீடு, இடம், சொத்து சம்பந்தப்பட்டதை வாங்க, ரொம்ப நாளாக விற்காத இடம் ஏதாவது இருந்தால், வீடு, சொத்து இருந்தால் விற்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. கையெழுத்து ஒப்பந்தங்கள் இன்று அனுகூலத்தை தருகின்ற காலகட்டமாக இருப்பதால் முயற்சிகள் செய்ய வேண்டிய காலகட்டம். அரசாங்க விஷயத்தில் மட்டும் தாமதப்படுத்த வேண்டும். குறிப்பாக அரசியல் துறையில் இருப்பவர்கள் பொறுமை காப்பது மிகுந்த முக்கியம். ஆனால் கலைத்துறையினருக்கு மிகுந்த யோக பலனாக இருக்கின்றன. இன்று அதிர்ஷ்ட எண்களாக 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறமாக சாம்பல் நிறம் மற்றும் வானத்தில் உள்ள நீல நிறங்கள் இன்று யோகத்தை தருகின்றன. மீனராசி அன்பர்கள், இன்று வளர்ச்சிகரமான நாள். பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வது மட்டுமில்லாமல் உங்கள் 11ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்கள் வலிமை சேர்ப்பது மிகுந்த யோகத்தை தருகின்றன. குறிப்பாக இன்று தனயோகம், தனதானிய விருத்தி ஒன்று. சொத்து சேர்க்கைக்கு இன்று குறிப்பாக சிறப்பான நாளாக இருக்கின்றன. அரசு வகையில் அனுகூலங்கள் ஒன்று. இன்று தொழில்துறை தொடங்க அற்புதமான நாளாக மாற்றுகின்றன. ஆல்ரெடி தொழில் செய்து விடுபட்ட தொழிலை மீண்டும் தொடங்க இன்று அற்புதமாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்கள் இன்று ஒரு புது மாறுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அவசரத்தை தவிர்க்க வேண்டும். பொறுமையாக இருந்தாலே அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக மாறுகின்ற நாளாக மாறுகின்றன. பொருளாதார விஷயத்தில் இன்று லாபம் ஈட்டும். குறிப்பாக சொத்து சேர்க்கைகள், சொத்து கொடுக்கல் வாங்கல்கள், செக்லிப் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்று உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். இன்று லாபகரமாக இருப்பதால் இன்று அனைத்து விஷயத்திலும் தொடங்குவது சிறப்பாக இருக்கும். இன்று உறுதுணையாக இருக்க இறை வழிபாடாக விஷ்ணு சரசநாமங்கள் கேட்டு வர மிகுந்த யோகத்தை கொடுக்கும். அதிர்ஷ்ட நிறமாக 3, மஞ்சள் நிறங்கள் மற்றும் வெளிர் பச்சை இதெல்லாம் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரும். இன்று ஆன்மீக அறிவோம் பகுதியில் சிறுவாபுரி முருகர் கோயில் இன்று சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணும் திருத்தலமாக இருக்கின்றன. சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு சென்று அனைவரும் இல்லம் பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.